Hi friends, welcome to vijislifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல பட்டர் ஓவன் இல்லாம குக்கர் யூஸ் பண்ணி ஸ்பாஞ்சியான நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச டூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி பண்றதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். ஒரு மிக்சிங் பவுலில் இந்த கேக் பண்ணுறதுக்கு 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1.5 கப் நான் சுகர் எடுத்திருக்கேன். 1.5 கப் சுகரை நல்லா மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணாமல் பவுடர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் அந்த எக்கும் சுகரும் கரைஞ்சிடும். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி நம்ம ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றவாறு நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். நான் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக சேர்ப்பீங்க அப்படின்னா 1 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சுகரும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு மைதா நான் சளிச்சு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணாமல் சளிச்சு இதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மைதா இது கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு இதையும் நல்லா இந்த விஸ்க்லேயே நல்லா கலந்து எடுத்துக்குங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கு பிறகு இதில் நான் 1/4 கப் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு ரிஃபைண்ட் ஆயில் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் வெனிலா எசன்ஸ் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வெனிலா எசன்ஸ் எதுவும் ஆட் பண்ண கிடையாது. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நீங்கள் பால் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கங்க. ஃபைனலாக டூட்டி ஃப்ரூட்டி நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து எடுத்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். டூட்டி ஃப்ரூட்டி கேக் பண்ணுறதால இது நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி கேக் டின்னில் பண்ணாமல் இந்த மாதிரி நம்மக்கிட்ட எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பாத்திரம் இருக்கும். ஸோ அதில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். லைட்டாக நெய் சுற்றிலும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு லைட்டாக போட்டுட்டு நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர் மிக்ஸ் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியோ இல்லை பாதாம் முந்திரி இந்த மாதிரி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் டூட்டி ஃப்ரூட்டி இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கிறேன். ஒரு குக்கரில் இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தூள் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர் மிக்ஸை நம்ம வச்சிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணும்போது கேஸ்கட்டோ இல்லை விசிலோ இது எதுவுமே போடாமல் லோ ஃப்ளேமில் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இது எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 40 நிமிஷம் ஆயிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கேக் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நமக்கு பார்த்தாலே தெரியும் அது நல்லா உப்பி வந்திருக்கு. ஒரு கத்தியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு ஒட்டாமல் வரணும். ஸோ ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இது கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதோட ஓரங்களில் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நீங்கள் சைட்லலாம் அதோட ஓரங்களில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டுட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கேக் அது அப்படியே கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ஒட்டவே ஒட்டாது. நமக்கு பட்டர் ஷீட் யூஸ் பண்ணாமலே பார்த்திங்கன்னா இது நமக்கு ஒட்டாமலே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தேவையான ஷேப்க்கு இதை கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், சாஃப்டான டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.